வணக்கம். செல்வகுமாரின் மாலை 3 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. இன்று அதிகாலை தூத்துக்குடி மாவட்டம் கரை கடந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அந்த மையம் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலியை மையமாக வைத்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் அந்த நிகழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது படிப்படியாக அந்த மையம் அம்பாசமுத்திரம் மற்றும் கேரளாவின் பொன்முடி, திருவனந்தபுரம், கொல்லம் இடைப்பட்ட பகுதி வழியாக நாளை அரபிக்கடலை அடையும். ஆக வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு இந்த மழைப்பொழிவு இருக்கிறது. கண்டிப்பாக இப்பொழுது இந்த வானிலை அமைப்பை வைத்து, அதாவது நேற்றைக்கே நாம் கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். நாம் எச்சரிக்கை கொடுத்த இடமெல்லாம் ஆபத்து விளைந்திருக்கிறது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நாலுமுக்கு ஊத்து கடுமையான மழைப்பொழிவு பெய்யும்னு சொல்லியிருந்தோம். 54 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது ஊத்துல. குற்றாலம் அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்படணும், சாதாரண வெள்ளப்பெருக்கு ஏற்படவில்லை. தடுப்பு சுவர்களை உடைத்து கொண்டு போகும் அளவிற்கு வெள்ளப்பெருக்கு, கடை தெருவே மூடிவிட்டது. பாபநாச அணை நிரம்பி விட்டது. உபரி நீரும் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 50,000 கனஅடி. இன்னும் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு, மண் சரிவு, மழைப்பொழிவுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதே போல திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதியிலேயே 15 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு. அதே போல அருவிகள் எல்லாம் வெள்ளப்பெருக்கு. ராஜபாளையம் ஐயனார் கோவில் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏரி குளங்கள்லாம் நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாம் ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருந்தாலும் பல்வேறு இடங்களில் விவசாய பயிர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் முழுவதுமே, எல்லா மாவட்டமுமே 10 சென்டிமீட்டர் இருக்கு. 38 மாவட்டங்களில் 8 மாவட்டம் மட்டும்தான் 10 சென்டிமீட்டருக்கு கீழே. பாக்கி 30 மாவட்டங்கள் 10 சென்டிமீட்டர்லேருந்து 54 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. இதில் பெரும்பாலும் 25 சென்டிமீட்டர் மாவட்டம் நிறைய இருக்குது. ஆகவே ஏகப்பட்ட, நேற்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமே நேற்றைக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துருக்கணும், அந்த அளவிற்கு மழைப்பொழிவு. ஆனால் ஈரோட்டில் கம்மியான மழை பெய்திருக்கு. எந்தெந்த இடம்னா அந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இந்த சிஸ்டம் எட்டலை. நீண்ட நேரம் சென்னையிலே பெய்து கொண்டிருந்தனால தான், அந்த காற்று குவிதல் வடகடலோரத்திலே பெய்து கொண்டிருந்த காரணத்தினால தான் எட்டலை. அது அப்படியே திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் கொஞ்சம் பெய்திருக்கு, பரவாயில்ல. திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் மேற்கு பகுதி மற்றும் நீலகிரி, இதுக்கு மட்டும்தான் கம்மி. நீலகிரி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுங்க, இது மட்டும்தான் கம்மி. பாக்கி எல்லா மாவட்டமும் 10 சென்டிமீட்டருக்கு மேலே, 54 சென்டிமீட்டர் வரைக்கும் திருநெல்வேலியில் பெஞ்சிருக்கு. 25 சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள். இதை படிச்சோன்னா 1/2 மணி நேரம் படிக்கணும், அந்த பட்டியலை படிக்கணும்னா. இப்போ என்ன மாதிரியான வானிலை அமைய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பொழிந்து கொண்டே இருக்குது. நம்ம சொன்னது போல தான் கடலூர், சேலம், ஈரோடுக்கு தெற்கே இப்போ மழை தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனால் ஈரோடு மாவட்டம் இல்லை, தெற்கு திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு. ஆனால் கோயம்புத்தூர் தெற்குக்கு இப்போ இல்லைன்னா கூட மழை வரப்போகிறது. திருச்சியெல்லாம் காலையில் கனமழை. டெல்டா மாவட்டங்களில் இன்னும் இப்பொழுது கூட பெய்து கொண்டிருக்கிறது. ஆகவே விட்டு விட்டு கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் எல்லாம். இந்த மழைப்பொழிவு எப்போ விலகுன்னு இப்போ கேட்க தொடங்கியிருக்காங்க நிறைய மக்கள். ஆனால் 4-5 மாவட்டங்களில் குறைவாக பெய்திருக்கிறது இந்த சுற்று. அடுத்த நிகழ்வு காத்திருக்கிறது. அது தொடர்பாக இந்த அறிக்கையில் இறுதியாக சொல்கிறேன். உங்கள் மாவட்டம் தான் வருது. எந்த மாவட்டத்துக்கு குறைவாக பெய்தோ அந்த மாவட்டத்துக்கு. நீண்டகால அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம்? அனைத்து மாவட்ட ஏரி குளங்களை நிரப்பும், அனைத்து மாவட்டங்களுக்கும் ++ சொல்லியிருந்தோம். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை பெய்யணும், அரபிக்கடலுக்கு நிகழ்வு போகணும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேலேயும் கிழக்கையும் கிழக்கையும் மேற்கையும் உச்சிலையும் பெய்யணும், எல்லாம் பெய்து கொண்டிருக்கு. இந்த சுற்று நீலகிரிக்கும் ஈரோடுக்கும் குறைவாக இருக்குது. அடுத்த சுற்று ஈரோடுக்கும் குறைவாக, அடுத்த சுற்றில் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். அதுக்காக இல்லைன்னு சொல்ல, இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மழை வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய மழை இருக்காது, கொஞ்சமான மழை இருக்கும், 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வரைக்கும். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு இன்னும் எச்சரிக்கை தொடர்கிறது. இப்போது கடலூர் மாவட்டத்தில் மாலைக்கு மேல் முன்னிரவிலே மழை விட்டுரும். அதுக்கு அடுத்தது நள்ளிரவிலே காரைக்காலுக்கு வடக்க விட்டோம். நாளை அதிகாலையில் டெல்டாவின் தெற்கு பகுதியில் இருக்கும் மழை. அது டெல்டாவிற்கு தெற்கு பகுதி நாளை காலை விடும், அதிகாலை காலையில் விடும். திருச்சி மற்றும் திருப்பூர் மாவட்டத்துக்கெல்லாம் நாளை காலை ஓய்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டைக்கெல்லாம் நாளை மதியத்துக்குள்ளே விலகிடும், காலைக்குள்ளே விலகிடும். மதியம் ஒரு முறை தூறல் வரலாம். அதாவது 14ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் ஒரு முறை தூறல் வரலாம். நம்ம சொன்னதும் ஒரு நாள் தான் இடைவெளி சொன்னோம். 15ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளி நாளை குறித்து கொள்ளுங்கள் சொல்லியிருந்தோம். 10, 15, 25 என்று சொல்லியிருந்தோம். ஆகவே 15ஆம் தேதி இடைவெளி என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான். ஆக மதுரைக்கு தெற்கே நாளை மாலை விலகும். தென்கோடி மாவட்டங்கள் நாளை இரவு விலகும், அதாவது சனிக்கிழமை இரவு. ஆனாலும் கடல் ஓரத்தில் 15ஆம் தேதி லேசான மழை இருக்கும். எங்கே? தென்கடல் ஓரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட கடல் ஓரத்தில் மட்டும். தூத்துக்குடி கூட இருக்காது, திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கு மட்டும் இந்த 15ஆம் தேதி மழை இருக்கலாம் லேசாக.
கன்னியாகுமரிக்கும் இருக்கும் 15ஆம் தேதி. அதுதான் இறுதியில் விடைபெறும் 15ஆம் தேதி. ஆக கண்டிப்பாக இரவுக்குள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும், நாளை அதிகாலைக்குள் டெல்டாவின் பிற பகுதிகளுக்கும், நாளை காலைக்குள் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், நாளை மதியத்திற்குள் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், மதுரை வரைக்கும், நாளை மாலைக்குள் விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கும், நாளை இரவுக்குள் ஒட்டுமொத்த திருநெல்வேலி வரைக்கும் விடைபெற்றுரும். நாளை இரவுக்கு பிறகு அடுத்த நாள் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வங்கக்கடல் ஓரத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவிலையும் லேசான மழை இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதற்கிடையில் நிறைய மழை பிடிவை கொடுத்துட்டு தான் போக போகுது. இப்போ நிகழ்வு எங்கே இருக்கிறது? திருநெல்வேலி மாவட்டத்தின் தலைநகர் திருநெல்வேலியை மையமாக வைத்து இந்த தாழ்வு பகுதி அமைந்திருக்கு. காற்று அச்ச வேண்டாம். குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிற காரணத்தினால்தான் இப்பொழுது திருநெல்வேலியில் மழை இல்லை என்பதை அறிவிப்பதற்காகத்தான் இந்த பகுதி. திருநெல்வேலி மாவட்டம் ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக இப்போ இருக்குது. நேற்றைக்கு கடல் இருந்ததுனால திருநெல்வேலியில் அதிக மழை. திருநெல்வேலி மாவட்டத்தில் குறைந்த அழுத்த பகுதி. இந்த சிஸ்டம் அப்படியே மேற்கு நோக்கி நகரும் பொழுது குறைந்த அழுத்த பகுதி என்பது விடைபெற்று காற்று நுழையும் பகுதியாக வந்துடும். அதாவது மேக உருவாக்கத்திற்கு சாதகமான பகுதியாக மாறிடும். இப்போ 4 முக்கு ஊத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கும். ஆனால் இது இரவில், அதாவது கொஞ்ச நேரம் தான், சில மணி நேரங்கள் 4 முக்கு ஊத்துக்கும் மழை இல்லாமல் இருக்கும். பிறகு அது கேரள கடலோரம் போகும்பொழுது மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும், மீண்டும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். ஆக 4 முக்கு ஊத்துக்கு இன்னும் ஒரு 25லிருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம். திருநெல்வேலிக்கும் தென் மாவட்டங்களுக்கும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு இன்னொரு 15லிருந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம். விருதுநகருக்கும் தேனிக்கும் மீண்டும் ஒரு எச்சரிக்கை. கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்ட பகுதி, வால்பாறை பகுதிக்கு நள்ளிரவு இன்றைக்கு இரவு மழைப்பொழிவு, கனமழை பொழிவு காத்திருக்கிறது. வருவது குளிரலை கூடுதலாக இருக்கிற காரணத்தினால தான் நம்மளுக்கு மழை இல்லாமல் இருக்குது இப்போ. ஆக கண்டிப்பாக இன்றைய பகலில் இருக்கக்கூடிய வெப்பம் புழுக்கம் கண்டிப்பாக அது மேற்கு தொடர்ச்சி மலையோட வால்பாறை மற்றும் மூணாறு பகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பகுதி, பழனி, கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இன்று காற்றுக்குவிதல் இருக்கும். தேனி மாவட்டத்திலையும், தேனி மாவட்டம், மதுரை மாவட்டத்திலையும் காற்றுக்குவிதல் இருக்கும். இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலையில் கனமழை பொழிவு காத்திருக்கிறது. ஆக திருச்சிக்கு தெற்கே கண்டிப்பாக மழை இருக்கு. இன்னும் நாமக்கல், சேலத்தில் மழை இன்றைக்கு இரவோட குறையும். திருச்சிக்கு தெற்கே கண்டிப்பாக மழை இருக்கும். நாளை மதியத்துக்கு பிறகு தான் மதுரைக்கு தெற்கே மழை விலகும். மதுரைக்கு வடக்கே விலகும், மதுரைக்கு தெற்கே நாளை இரவு விலகும், அதாவது சனிக்கிழமை இரவு விலகும். ஆக மழை பொழிவு இந்த விலக போகிற நேரம் வரைக்கும் நல்ல வலுவாக இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை, குற்றாலத்தில் வெள்ளம் இன்னும் 2 நாட்களுக்கு இருக்கும். ஏன்னா நேற்று பெய்த மழை தான் இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு பெய்த மழை நாளைக்கு வரைக்கும் வரும் அருவியில். ஆகவே கண்டிப்பாக இன்னும் 2 நாட்களுக்கு இந்த அருவியில் வெள்ளப்பெருக்கு இருக்கும். அடுத்தது திருப்பரப்பு, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணிக்கும் இந்த எச்சரிக்கை நாளைக்கு, இன்றைய இரவு, நாளை அதிக மழை இருக்குது. இப்போ வரைக்கும் பாபநாசத்தில் அணை நிரம்பாத காரணத்தினால அளவாக திறந்துட்டுருக்காங்க. நிரம்ப வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு இரவு முழுக்கொள்ளவே எட்டி இருக்கணும், தகவல் தெரியல. ஆனால் கண்டிப்பாக இன்று இரவுக்குள் பாபநாசனை முழுக்கொள்ளவே எட்டிடும். ஏன்னா ஏற்கனவே அரை டேங்க் தான் இருந்துச்சு, பாதி தான் இருந்துச்சு. இப்பொழுது அது நிரம்பி கொண்டிருக்கும், நிரம்பி இருக்கும். அதனால் உபரி நீர் திறக்க வாய்ப்பு இருக்குது கூடுதலாக. ஆக நம்ம இது வந்து அச்சப்படுத்துவதற்காக அல்ல, உங்களுக்கு தேவை முன்னெச்சரிக்கை. முன்னெச்சரிக்கை எவ்வளவு கொடுத்தும் கூட அரியலூர் மாவட்டத்தில் ஆற்றங்கரையில் ஒரு குடும்பம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. வேதாரண்யம், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்படி நிறைய பிரச்சனை. 4 முக்கில் ஊத்தில் மாஞ்சோலை பகுதிகளில் பாறை உருண்டு சாலை 2ஆக பிறந்திருக்கு. அந்தளவிற்கு ஒரு பெரிய ஒரு பாறை. இப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது இதில் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காகத்தான் இந்த எச்சரிக்கை கொடுக்கிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து நாளை மதியம் வரைக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும். மேற்கு தொடர்ச்சி மலை நாளை இரவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும், தென்கோடி அடுத்த நாள் காலை வரைக்கும் மட்டும். ஞாயிற்றுக்கிழமை இடைவெளி, திங்கட்கிழமை மதிய வரைக்கும் இடைவெளி. திங்கட்கிழமை அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக முதல் மழை பொழிவை வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளில், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதிகளிலையும், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் பகுதிகளில் அடுத்தும், பிறகு காரைக்காலையும், பிறகு மயிலாடுதுறை மாவட்ட கடலோரத்திலையும் மழைப்பொழிவை வரக்கூடிய திங்கட்கிழமை 16ஆம் தேதி மதியத்திற்கு மேல் மாலையில் தொடக்கும். அதற்கு பிறகு அப்படியே கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் மழை தொடங்கினோம். அன்றைக்கு இரவோ அல்லது அது 17ஆம் தேதி அதிகாலையில். ஆக 17ஆம் தேதி அதிகாலைக்குள் மழைப்பொழிவு கடலோரம் முழுவதும் தொடங்கினோம். கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே மழைப்பொழிவு தொடங்கினோம். படிப்படியாக நெருங்க மழைப்பொழிவு தீவிரமடையும். படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தொடங்கினோம். 17ஆம் தேதி இரவுக்குள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மழைப்பொழிவு தொடங்கினோம். வருவது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கிருந்து வரும்பொழுதே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் வருது. அதனால ஒரு மண்டலமாக தீவிரமடையும். ஓகே, மண்டலமாக தீவிரமடைந்து ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் கூட தீவிரமடையலாம். புயலாக கூட மாறலாம். புயலாக மாறி பேர் வைக்கக்கூடிய சக்தி என்ற பெயராக கூட மாறினால் கூட நீங்கள் அச்சப்படக்கூடாது. காரணம் ஏன் அச்சப்படக்கூடாதுன்னா, கடலில் தான் அது புயலாக இருக்கும்.
கரை கடக்கும் பொழுது செயலிழந்துடும். கடலில் தான் அது புயலாக இருக்கும், கண்டிப்பாக கரை கடக்கும் பொழுது செயலிழந்துடும். ஒன்று சுத்தமாக செயலிழந்துடும், மழையை மட்டும் கொடுத்து கொண்டே போகும். ஆனால் கடலில் இருந்து கொண்டு நிறைய மழைப்பொழிவை 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி ஆகிய 4 நாட்கள் கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே. கரை கடந்து போகும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், இப்போ பற்றாக்குறை இருக்கக்கூடிய நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் வடக்கு, கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் ஒட்டுமொத்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் அடுத்த நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இப்போ திருநெல்வேலியாக தெற்கு நோக்கி போயிட்டு கோடியக்கரை முனை வந்திருந்தால் டெல்டாவிற்கும் மூழ்கடித்திருக்கும். கோடியக்கரை முனை வராமல், அதிராம்பட்டினம் பகுதிக்கு வராமல், அதாவது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் வராமல் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியை நோக்கி, தலைமன்னார் பகுதியை நோக்கி இலங்கையோட வட இலங்கை கரை கடந்து போய்விட்டது. வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய மழைப்பொழிவை கொடுத்திருக்கும், பிரச்சனையை கொடுத்திருக்கும். ஏற்கனவே திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதியிலேயே 15 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு, கொல்லுமாங்குடி எல்லாம். ஆகவே நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கும் நிலையில் ஆபத்து விலகி இருக்கிறது. இருந்தாலும் அடுத்த நிகழ்வு டெல்டாவை நோக்கி தான். ஏன் இந்த டெல்டானா நீரோட்டம் அங்கே தான் இருக்குது, நீரோட்டமோட கட்டிங் அங்கே தான் இருக்குது, நுழையும் இடம் வழித்தடம் அது அங்கே தான் அமைக்கப்பட்டிருக்கு நீரோட்டத்தால். இது பல்வேறு மாதிரிகள் ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆந்திர பிரதேசத்துக்குலாம் போகாது. காலை வரைபடத்தில் நாங்கள் ஏற்கனவே இப்போது இந்த வரைபடத்தை இணைச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உயரழுத்தம் இருக்குது ஆந்திர பிரதேசம் வரைக்கும். உயரழுத்தத்துக்கு மேலே ஜெட் ஸ்ட்ரீம் போகுது. ஜெட் ஸ்ட்ரீம் போகிறதுனால இது எதிர்த்து தள்ளும், முன்னேற விடாது. ஆகவே போனாலும் அது கரை கடக்காமல் எளிமையான கரை கடக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அது பாக்ஜல சிந்துக்குள்ளே தான் நுழையும். அப்படி நுழைஞ்சா எளிமையாக போகக்கூடிய இடத்தை தான் தேடுமே தவிர கஷ்டப்பட்டுலாம் கரை கிடக்காது. கஷ்டப்பட்டு கரை கிடக்காது. கஷ்டமில்லாமல் எந்த இடத்துல நுழைய முடியுமோ அந்த இடத்துல நுழையக்கூடிய வழித்தடம் தான் பாக்ஜல சிந்தி. அதுக்குள்ள நுழைஞ்சிட்டுனா அவ்வளோதான், நீரோட்டமே இல்லை உள்ள. அப்புறம் செயலிழந்துடும். செயலிழந்து என்னாகும், சாதாரண அதீத மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டு அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் வழியாக கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டம் வழியாக அப்படியே திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் வழியாக பாலக்காட்டு கணவாய் வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு. ஏன் சார் பாலக்காட்டு கணவாய் நான் சொல்கிறேன்னா ஏற்கனவே மழை பெஞ்சிருச்சு, இன்னமும் மழை எதிர்பார்க்க மாட்டீங்க. இப்போ எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மட்டும். அதுக்கு அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக அடுத்த நிகழ்வு வரப்போகுதுன்னு உங்கள் தண்ணியை திறந்து விட்டுறாதீங்க. இப்போவே பெய்ய திறந்து விட நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பெய்ய வடிய விட வேண்டும். புரியுதுங்களா? நிகழ்வோட வழித்தடம் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால தான் இப்போவே மழை கண்டிப்பாக வரும்னு நம்ம 100% சொல்ல முடியாது. ஆனால் வாய்ப்புகள் அதிகம். பெரும்பாலும் நம்ம ஒரு திருப்பம் ஒரு அறிக்கை போட்டோம்னா அதில் பெருசாக மாற்றுறதில்லை, பெரிதாக மாறாது. என்ன கோடியக்கரை வரும்னு எதிர்பார்த்தோம், அது கோடியக்கரை வராமல் ராமேஸ்வரம் போயிட்டு அவ்வளோதான். அடுத்த மாவட்டம் போயிட்டு புதுக்கோட்டை வரும், புதுக்கோட்டையிட்ட கரை கிடக்குன்னு பார்த்தோம், அது ராமநாதபுரம் கரை ஒட்டி போய் அது டெல்டா ஒட்டி புதுக்கோட்டையிட்ட கரை கிடக்குன்னு பார்த்தோம், அது ராமநாதபுரம் தூத்துக்குடியில் போய் கரை கிடக்குது. அவ்வளோதான், கொஞ்சம் தெற்கே போயிடுச்சு. ஆனால் நிகழ்வில் சிறு மாற்றங்கள் இருக்கலாம். அதனால் தொடர்ந்து வாய்ப்பாகவே இதை எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. அடுத்த நிகழ்வு 16ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை மழைப்பொழிவு கொடுக்கும். 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அடுத்த ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலை வருகிறது. இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் வழியாக போகும். அதுவும் வரக்கூடிய 24ஆம் தேதி வரை அடுத்து இதோடு இணைஞ்சு மழை இருக்கும். ஆனால் அது பாதிக்கும் மழையாக இருக்காது, இணைஞ்சு அது மழை இருந்து கொண்டே இருக்கும். ஓகே, கிறிஸ்துமஸுக்கு இடைவெளி நம்ம சொன்னதான் 10, 15, 25 இடைவெளி, அடுத்தது 1ஆம் தேதி இடைவெளின்னு சொன்னோம். ஆனால் இந்த கிறிஸ்துமஸுக்கும் 1ஆம் தேதிக்கும் இடையில ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்குது கண்டிப்பாக. அது இன்னும் பிலிப்பைன்ஸ் பகுதியிலேருந்து வந்திருக்கு. ஆனால் தென்சின கடல்லையே புருணை அருகே நீடித்து கொண்டிருக்கு. புருணை அருகே நீடித்து கொண்டிருந்து அதாவது ஆஸ்திரேலிய பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புயல் இதோட காற்றோட கட்டுப்படுத்தி வைத்து கொண்டு முன்னேற விடாமல் இருக்குது. அதாவது ஜாவா தீவு அருகே. ஆகவே இது அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக அந்த புயல் ஆஸ்திரேலிய புயல் செயலிழந்ததும் தப்பித்து வந்துவிடும். ஆகவே இது வருவதில் தாமதம். 25க்கு 24ஆம் தேதி எதிர்பார்த்தது அது 25க்கு பிறகு மாத இறுதிக்குள் கண்டிப்பாக வரும். அதுவும் ஒரு நிறைய மழைப்பொழிவை தரும். ஆக மொத்தம் 4 நிகழ்வு சொல்லியிருக்கிறோம். அதில் இப்போ கடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு அடுத்தது 16 to 21, அடுத்தது 22 to 24 காற்று சுழற்சி தான். அது அடுத்தது கிறிஸ்மஸுக்கு பிறகு மாத இறுதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மழைப்பொழிவுகள் இன்னும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மழை பெய்யாத கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை பொழியும் என்ற நம்பிக்கை கொண்டிருங்கள். பிறர் தொடர்ந்து நாளை வரை இந்த நிகழ்வுக்கு முன்னெச்சரிக்கையுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருங்கள். அடுத்த நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அந்த நிகழ்வு வரும் வரை பெய்ய வடிய விடுங்கள் என்பதையும் தெரியப்படுத்தியுடன் மழை நீரை சேகரிப்போம். முன்னெச்சரிக்கையுடன் தொடர்ந்து அடுத்த நிகழ்விற்கு திட்டமிட்டுக் கொள்வோம். நன்றி.